வணக்க மக்களே! நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற சுற்றுலாத்தலமான தென்பெரும்பூர் அணைக்கட்ட பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தென்பெரும்பூர் அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கு சேஃபான பிளேஸுங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து சுமார் 45 கிலோமீட்டரும், தஞ்சாவூர் மாவட்டம் போதலூருக்கு அருகே அமைந்துள்ளதுங்க. இந்த தென்பெரும்பூர் அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கல்லணை தடுப்புலேருந்து வெளியேறும் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரியின் கிளைநீர் வந்து இந்த தென்பெரும்பூர் அணைக்கட்டு வழியா தாங்க வெளிய போகுது. வெண்ணாறு தண்ணீர் வந்து தவழ்ந்து வரும் அணைக்கட்டு தாங்க இந்த தென்பெரம்பூர் ஆறு. இந்த அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 140 வருடங்கள் நிறைவடைந்து விட்டனங்க. அந்த ஷட்டர் வழியா வர தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து குளிச்சுட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீன் உணவு வந்து அதிக அளவுல கிடைக்குதுங்க. தென்பெரும்பூர் அணைக்கட்டுலேருந்து வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு என 3 ஆறு வந்து பிரியுதுங்க. இந்த 3 ஆறு பிரியறது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப மனதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. இந்த அணைக்கட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அகலமான பைபாஸ் சாலை போல அங்கேருந்து பார்த்தாவே தெரியுங்க, அந்த ரோடு எல்லாமே. அணைக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இருக்குங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு வீரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்ட அடக்குவது போல சிலைகளும், கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில சரஸ்வதி சிலைகளும் சுற்றுச்சுவர்ல வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க விளையாடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நெறையவே இருக்குங்க. மரங்களுக்கு நடுவே இந்த பூங்கா வந்து பார்க்லாம் அமைஞ்சிருக்குங்க. அதன் அழகை கூட்டுகிறது ரொம்பவே இந்த அணைக்கட்டுக்கு. இந்த அணைக்கட்டுக்கு ஒரு அழகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க் மட்டும் தாங்க. மரங்கள் அடிப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றி வட்டமிட வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பயணிகள், சுற்றுலா பயணிகள் வந்து அமர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கைகள் வந்து சிமெண்ட் தளமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. மேலும் அதாவது நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில இருக்கவங்க ஒன் டே ட்ரிப் வரணும், ஃபேமிலியோட வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சஜெக்ஷன் பண்ணலாங்க. இந்த அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வர நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்க்கறதுக்கு அருமையா இருக்குங்க. இங்க அணைக்கட்டு பக்கத்திலேயே மீன் உணவு வந்து கிடைக்குதுங்க. முடிஞ்சா வாங்கி சாப்பிடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.